ஒரு 10 நாளா பாத்தீங்கன்னா பத்திரிகையில ஒரே விளம்பரம். என்ன விளம்பரம் கேட்டா, உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். இதுதான் விளம்பரம். மனு கொடுக்கிறவங்க எல்லாம் மனு கொடுக்கலாம், மனு கொடுக்கிறவங்க எல்லாம் மனு கொடுக்கலாம், மனு கொடுக்கிறவங்க எல்லாம் மனு கொடுக்கலாம் அப்படின்னு ஏலம் போட்டானுங்க. ஏலம் போட்டுட்டு மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. இதுவரைக்கும் அந்த ஆள் தூங்கிட்டாரு, இப்பதான் வந்திருக்கிறார், அதான் உங்களுடன் ஸ்டாலின்றான். இதுவரைக்கும் அவன் எங்க போனா எங்க வந்தான்னு தெரியல. சரி, இப்ப வந்திருக்கிறான், மனு கொடுக்க சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் மக்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு தமிழ்நாடு பூராவும் கொண்டு போய் மனு கொடுத்தாங்க. அதுக்கு கலெக்டர் வந்தாரு, ஆர்டிஓ வந்தாரு, பிஓ வந்தாரு, எம்எல்ஏ வந்தாங்க, மந்திரி வந்தாங்க, மேயர் வந்தாங்க, சேர்மன் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. வந்து மனு வாங்கினாங்க. மனு எல்லாம் வாங்கியாச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 2 நாள் கழிச்சு பார்த்தா ஆத்துல போயிட்டு இருக்குது. அந்த மனு வாங்கின மனுவெல்லாம் ஆத்துல போயிட்டு இருக்குது. குளிக்க வந்தா பாருங்க 4 பேரு. என்னடா மொத்தமா பெட்டிஷன் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, மனு கொடுத்தவங்க உங்களுடன் ஸ்டாலின். அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க போட்டீங்க ஆத்துல. 2026ல உங்களை ஆத்துல போடக்கூடாது, உங்களை எல்லாம் கூவத்துல தான் கொண்டு போய் தள்ளணும். படகு விடுறானுங்களா கூவத்துல, அதுக்கு 1000 கோடி. அந்த படகுல யார் போறது? ஸ்டாலின் தான் போலாம். அவங்க அப்பா பாட்டு பாடின மாதிரி மறக்க முடியுமால? காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரு போவோன்னு அவங்க அப்பா பாட்டு எழுதினார், மறக்க முடியலமால? அதே மாதிரி கூவத்தை ஆத்துல ஒரு ஓட்ட படகு விட்டு அதுல ஸ்டாலினை உட்கார வச்சு, கனிமொழியை உட்கார வச்சு, உதயநிதியை உட்கார வச்சு, இன்பநிதியை உட்கார வச்சு நல்லா ஏலேலோ ஐலசான் பாட்டு பாட வேண்டியதுதான். அம்மா உணவகம் எந்த கேடு கட்டு போயிருக்கு பாருங்க. சென்னையில அம்மா உணவகம் கேடு கட்டு போயிருக்கு. கேட்டா இங்க ஒரு மேயர் இருக்காங்க, நல்லா அழகா தமிழ் பேசுவாங்க. யாராவது தமிழ் கத்துக்கணும்னா நீங்க போய் அவங்க பேசுற இடத்துல நின்னீங்கன்னா அழகா பேசுவாங்க. அதை நீங்க கேட்டுட்டு வந்துடலாம். எல்லாம் கேட்கறாங்க, எல்லாம் கழிவு நீர்ல போயிட்டு இருக்குதே, மழை பெஞ்சா சாக்கடை எல்லாம் அடைச்சு சேர்ந்து ஒன்னா வருமே என்ன அப்படின்னு அந்த மேயர்கிட்ட கேட்டா, எல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்களாம். சென்னையில கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்களாம். வாங்க காட்டுவோம் எங்க கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிருக்குன்னு. ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க. வேணா மவுண்ட் ரோட்ல விட இல்லாம இருக்கும் தண்ணி. அது கூட கொஞ்சம் பள்ளமா இருந்தா தண்ணி நிக்கும். தண்ணி இல்லாத இடம் எந்த இடம்? மழை பெஞ்சா. மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறது சென்னையில தான். 4000 கோடி ஒதுக்குனாங்க. 4000 கோடி. மரியாதைக்குரிய அண்ணன் பாலகங்கா அவர்கள் எதை செய்தாலும் மிக சிறப்போடு செய்வதிலே வல்லவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அதுவும் இந்த பகுதியிலே அண்ணாவுடைய பிறந்த நாளை இந்த பகுதியிலே அவர் போட்டிருப்பதற்கான காரணத்தை என்னிடத்திலே சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கொரு தடவை இந்த பகுதியிலே வந்து போன இடம் இந்த இடம், அண்ணா அவர்கள் நடமாடிய இடம் இந்த இடம். ஆகவேதான் அண்ணாவுடைய பிறந்த நாளை இந்த தெருவிலே கொண்டு வந்து அண்ணாவுடைய நினைவாக போட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் அண்ணாவை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பொதுக்கூட்டமே சாட்சி. மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலகங்கா அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலேயே அது பெருமைக்குரிய விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணா அவர்களை பற்றி நாங்கள் எல்லாம் தெரிந்த விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள். அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை அனைத்திந்திய அண்ணா திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. எல்லாருக்கும் சந்தேகம் அண்ணா யாருக்கு சொந்தம் என்று. ஆனால் அண்ணாவுடைய பிறந்த நாளை, அண்ணாவுடைய திருப்பெயரை சொல்லக்கூடிய தகுதி படைத்த ஒரே கட்சி எதுவென்றால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை கண்டபோதே இந்த கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் பெயர் வைத்தார். கட்சிக்கு பெயர் அண்ணா என்று சொல்லி வைத்தார். கொடியிலே அண்ணாவுடைய திருவுருவ படம். தான் கண்ட கொள்கைக்கு பெயர் அண்ணா இசம். அவர் வகுத்த கொள்கைக்கு பெயர் அண்ணா இசம் என்று பெயர் வைத்தார். ஆக எங்கேயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் அண்ணாவை பற்றி உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தார். அது மட்டுமல்ல, அண்ணா அவர்கள் அவருடைய புகழ் பரப்பப்பட வேண்டும் என்பதற்காகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொண்டன் ஒவ்வொருவருமே பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அதை ஏற்று
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் தங்களுடைய கையிலே அண்ணாவின் திருவுருவப்படம் பொறித்த கொடியை போட்டு பச்சை குத்தி கொண்டார்கள். சாகர வரை அந்த அண்ணாவின் திருவுருவ பச்சை அவருடைய உடம்பிலேதான் இருக்கும், கொள்கையோடு இருக்கும், கோட்பாடோடு இருக்கும் என்று சொல்லித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பச்சை குத்த சொன்னார்கள். இன்றைக்கு எல்லார் கையிலேயும் பச்சை இருக்கிறது. இங்கே பல பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், பல பேர் பச்சை குத்தி இருக்கிறார்கள் அண்ணா திமுக கொடியை. ஆக அண்ணாவுடைய பெயரை சொல்வதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் பெரும் பங்கு இருக்கிறது. அண்ணா இல்லாமல் நாங்கள் இல்லை, அண்ணா இல்லாமல் இந்த கட்சி இல்லை. அண்ணாவுடைய பெயர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி வகுத்து தந்துவிட்டு போனார். ஆனால் திமுகவிலே இன்றைக்கு அண்ணாவை பற்றி நினைக்கிறார்களா? இல்லை. ஆனால் அண்ணாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு படமெல்லாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா 3 படம் வச்சுருப்பாங்க. திமுக போஸ்டரில் 3 படம் இருக்கும். ஒன்று பெரியார், இன்னொன்று அண்ணா, இன்னொன்று கருணாநிதி. இந்த 3 படம் வரிசையாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கு பிறகு கனிமொழி, கனிமொழிக்கு பிறகு இன்பநிதி, இப்படித்தான் வரிசையாக போட்டிருக்காங்க. அண்ணாவையே மறந்துட்டாங்க. அதைவிட அண்ணாவுடைய வளர்ப்பு மகன், அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் பரிமளம், அவர் கடன்பட்டு மிகவும் நொந்து போனார். கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது பரிமளம் போய் அண்ணாவிடத்திலே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டார். கேட்ட உடனேயே கருணாநிதி முகம் சுளித்து கொண்டு அண்ணாவே போயிட்டாரு, அப்புறம் நீங்கள்லாம் எதுக்கு, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டா எனக்கு என்னன்ற மாதிரி பதிலை சொல்லி புண்படும் மாதிரி சில வார்த்தைகளை பேசி பரிமளத்தை அனுப்பி வைத்து விட்டார். அதற்கு பிறகு அண்ணாவுடைய பையன் வளர்ப்பு மகன் பரிமளம் கடைசியிலே செத்து போனது, தூக்கு போட்டு செத்து போனார். கஷ்டம் தாங்க முடியாமல், கடனை அடைக்க முடியாமல் அண்ணாவுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அவருடைய வளர்ப்பு மகனுக்கு உதவி செய்ததா? இல்லை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் அண்ணா அவர்கள் எழுதிய புத்தகத்தை எல்லாம் நாட்டுடைமையாக்கி தருகிறேன் என்று சொல்லி 75 லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்திற்கு தந்தார்கள். திமுக செய்ததா? இல்லை. நீங்கள் எப்படி அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும்? எப்பேற்பட்ட தலைவன் அண்ணா! மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று சொன்னவர். எதிரிகளை கூட தன்னுடைய பேச்சால் கவரக்கூடியவர். சட்டமன்றத்திலே ஒரு முறை அண்ணாவை பார்த்து, அண்ணா முதலமைச்சராக இருக்கிறார், எதிர்க்கட்சி வரிசையிலே இருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விநாயகம். எதிர்க்கட்சி வரிசையிலே விநாயகம் எழுந்து ஒரு கேள்வி கேட்கிறார் அண்ணாவிடத்திலே. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, திருத்தணியிலே கடுமையான தண்ணீர் பஞ்சம், அந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்கு நீங்கள் ஆவணம் செய்து அந்த குடிநீரை நீங்கள் மக்களுக்கு தருவதற்கு வந்து அந்த திறப்பு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டார். உடனே அண்ணா அவர்கள் உடனடியாக எழுந்து சொன்னார், தம்பியினுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக அண்ணன் விநாயகம் கேட்கிறார், நிச்சயமாக தண்ணீர் தரப்படும், நானே வந்து தொடங்கி வைப்பேன் என்று சொன்னார். அவர் பெயர் விநாயகம். அவர் சொன்னது திருத்தணிக்காக வருகிற பக்தர்களுக்காக. உடனே அண்ணா சொன்னார், தம்பியை வழங்க வருகிற பக்தர்களுக்காக அண்ணன் வருத்தப்படுகிறார், நான் வந்து திறந்து வைக்கிறேன் என்று சொல்லி அண்ணா அவர்கள் போய் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அண்ணாவுடைய பெயரை சொல்லக்கூடிய தகுதி கூட திமுகவுக்கு இல்லை. அது அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவேதான் நாங்கள் இன்றைக்கு பிறந்த நாளை புரட்சி தலைவர் காலத்திலே இருந்து, அம்மா காலத்திலே இருந்து அண்ணன் எடப்பாடியார் காலம் வரைக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்.
அந்த ஆட்சியினுடைய லட்சணம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு உதாரணம், ஒரு 10 நாளா பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் ஒரே விளம்பரம். என்ன விளம்பரம் கேட்டா, உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். இதுதான் விளம்பரம். மனு கொடுக்கிறவங்கெல்லாம் மனு கொடுக்கலாம், மனு கொடுக்கிறவங்கெல்லாம் மனு கொடுக்கலாம், மனு கொடுக்கிறவங்கெல்லாம் மனு கொடுக்கலாம் அப்படின்னு ஏலம் போட்டானுங்க. ஏலம் போட்டுட்டு மக்கள்லாம் பார்த்தாங்க. இதுவரைக்கும் அந்த ஆள் தூங்கிட்டாரு, இப்போத்தான் வந்திருக்கிறார், அதான் உங்களுடன் ஸ்டாலின்றான். இதுவரைக்கும் அவன் எங்கே போனா எங்கே வந்தான்னே தெரியல. சரி, இப்போ வந்திருக்கிறான், மனு கொடுக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் மக்கள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு தமிழ்நாடு பூராவும் கொண்டு போய் மனு கொடுத்தாங்க. அதுக்கு கலெக்டர் வந்தார், ஆர்டிஓ வந்தார், பிஓ வந்தார், எம்எல்ஏ வந்தாங்க, மந்திரி வந்தாங்க, மேயர் வந்தாங்க, சேர்மன் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. வந்து மனு வாங்கினாங்க. மனு எல்லாம் வாங்கியாச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுவை 2 நாள் கழிச்சு பார்த்தா ஆத்துல போயிட்டு இருக்குது. அந்த மனு வாங்கின மனுவெல்லாம் ஆத்துல போயிட்டு இருக்குது. குளிக்க வந்தான் பாருங்க 4 பேர். என்னடா மொத்தமா பெட்டிஷன் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா மனு கொடுத்தவங்க உங்களுடன் ஸ்டாலின். அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க போட்டீங்க ஆத்துல. 2026 உங்களை ஆத்துல போடக்கூடாது, உங்களை எல்லாம் கூவத்தில் தான் கொண்டு போய் தள்ளணும். ஏன்னா அப்படித்தான் நீங்க இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. மக்கள் கொடுத்த பெட்டிஷனை, மக்கள் கொடுத்த மனுவை ஆத்துல விட்டுட்டு உங்களுடன் ஸ்டாலினா, உங்களுடன் ஸ்டாலின். இவ்வளவு நாள் எங்க போயிருந்த, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? மனு கொடுக்கணுமா? அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா, இப்போ எங்க பார்த்தாலும் சொல்றானுங்க 1000 ரூபா கொடுத்துருக்குறோம், 1000 ரூபா கொடுத்துருக்குறோம், 1000 ரூபா கொடுத்துருக்கோன்னு. நான் இங்கே தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க, கொஞ்சம் கேளுங்க. 2026 ஏமாந்துடாதீங்க. 1000 ரூபாய் தகுதி உள்ள எல்லாருக்கும் கொடுக்குறேன்னா என்ன தகுதி வச்சிருக்கான் தெரியுமா? சைக்கிள் இருந்தா 1000 ரூபாய் கிடையாது. சைக்கிள் இருந்தா, மாடி வீடு இருந்தா 1000 ரூபாய் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு நான் சொன்னீங்க 1000 ரூபாய் தர்றோன்னு? தகுதி வச்சுட்டு 1000 ரூபாய் தர்றீங்க. அந்த 1000 ரூபாயை கூட சீக்கிரமா கொடுக்கல. எங்க நல்ல எடப்பாடியார் சட்டமன்றத்தில் பேசி 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 1000 ரூபாய் எப்ப கொடுப்பீங்க, எப்ப கொடுப்பீங்க, எப்ப கொடுப்பீங்கன்னு அவர் கேட்டு 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 முடியாமத்தான் அப்புறமா அந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அதை விட இப்ப எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கான். எல்லாருக்கும் கொடுப்போம்னு நான் கேட்க விரும்புகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழியில் அண்ணன் எடப்பாடியார் பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரு. 14 பொருள் கொடுத்தாரு. தகுதியெல்லாம் கிடையாது. ரேஷன் கார்டை கொண்டு போய் கொடுத்தா போதும், முகத்தை பார்ப்பான் கார்டில், உடனே ஒரு சீலை குத்தி உடனே கையில் பணம் பொருள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. 1,84,00,000 பேர் அப்படியே வாங்கிட்டு வந்தாங்க. யாரும் தள்ளுபடியே கிடையாது. ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்கும் பணம். ஆனா இப்போ நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தகுதி வச்சிருக்கிறீங்க. எவ்வளவு பேர் கொடுத்திருக்கிறீங்க? 1 கோடி பேருக்கு. 83 லட்சம் இல்ல, கொடுக்கல. பெண்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. எப்ப கொடுப்பீங்க அந்த காசை? இன்னும் 6 மாசம் தான் இருக்கு தேர்தல். அதை விட பணம் இல்லையா, நிதி இல்லை, அதனால கொடுக்க முடியாது. நிதி வந்ததுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல சொன்னானுங்க. ஆனா இப்போ இன்னும் 6 மாசத்தில் தேர்தல் வருதுன்னு சொன்னோடனேயே உடனே சொல்றாங்க நீங்க எல்லாருக்கும் கொடுப்போன்னு. கொடுக்க போறது இல்லை. இதுக்கு பணம் இல்லை. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆனா 80 கோடி ரூபாய்க்கு பேனா வைக்கிறதுக்கு பணம் இருக்கு. பீச்சில், மெரினா பீச்சில் 80 கோடிக்கு வாட்ஸ்அப்பில் போட்டான். பேனா வச்சிங்களே, மை ஊத்துறதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டான். மைக்கு எவ்வளவு பணம்? பேனாவுக்கு ரைட்டு 80 கோடி, அதுக்கு மை ஊத்துறதுக்கு பணம் வேணுமே வாட்ஸ்அப்பில் கேட்குறான். கிளிகளில் கிழிக்கிறான். நான் கேட்க விரும்புகிறேன்,
இந்த ஆட்சி உங்களுக்கு வேணுமா? நீங்கள் நல்லா தெளிவாக யோசித்து முடிவு பண்ணி நீங்கள் வாக்களிக்கணும். அம்மா இருந்தாங்க, இந்த சென்னையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும். மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, லேப்டாப்பு எல்லாம் கொடுத்தாங்க அம்மா. படிக்கிற பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீயாக படிக்கலாம். தாலிக்கு தங்கம், இன்றைக்கி தங்கம் 1 லட்சம் ரூபாய், ஒரு பவுன் 1 லட்சம். ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாது. ஆனால் அம்மா 1 லட்சம் ரூபாய் பொருளை சும்மா கொடுத்துட்டு போனாங்க. சும்மா கொடுத்தாங்க 1 லட்சம் தங்கத்தை. ஆனால் இன்னைக்கு தங்கம் இல்லை. தங்கம் இல்லைட்டான். அம்மா உணவகம் எந்த கேடு கட்டு போயிருக்கு பாருங்க. சென்னையில் அம்மா உணவகம் கேடு கட்டு போயிருக்கு. கேட்டால் இங்கே ஒரு மேயர் இருக்காங்க, நல்லா அழகாக தமிழ் பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. யாராவது தமிழ் கற்றுக்கணுன்னா நீங்கள் போய் அவங்க பேசுகிற இடத்துல நின்னீங்கன்னா அழகாக பேசுவாங்க. அதை நீங்கள் கேட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா அவ்வளவு அற்புதமாக எல்லாம் கேட்குறாங்க. எல்லாம் கழிவு நீர்லாம் போயிட்டு இருக்குதே, மழை பெஞ்சா சாக்கடையெல்லாம் அடைச்சி சேர்ந்து ஒன்றா வருமே என்ன அப்படின்னு அந்த மேயர்கிட்ட கேட்டால் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களாம். சென்னையில் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களாம். வாங்க காட்டுவோம் எங்கே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிருக்குன்னு. ஒரே ஒரு இடத்த காட்டுங்க. வேணா மவுண்ட் ரோட்டில் விட இல்லாமல் இருக்கும் தண்ணி. அது கூட கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் தண்ணி நிற்கும். தண்ணி இல்லாத இடம் எந்த இடம்? மழை பெஞ்சா. மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறது சென்னையில் தான். 4000 கோடி ஒதுக்குனாங்க. 4000 கோடி. 4000 கோடிக்கு சென்னையில் வேலை நடந்திருக்கா? 4000 கோடிக்கு எங்கே சரி பண்ணியிருக்காங்க? பாதாள சக்கரை சரியாயிடுச்சான். எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்குது. வள்ளூர் கோட்டத்தில் போய் பாருங்க, தண்ணி தேங்கி கிடக்குது. கோடம்பாக்கத்தில் பாருங்க, செல்லிங் ரோடில் பாருங்க, எல்லா இடத்துலையும் எல்லாம் குட்டை மாதிரி நிற்குது தண்ணி. அதுவும் குடிசை பகுதிகள், தாழ்வான பகுதிகள் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி. இன்னைக்கு உள்ளாட்சித்துறை மந்திரி சொல்கிறார் நேரு, இன்னைக்கு டிவியில் பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் 500 டிராக்டர் ரெடியாக வச்சுருக்கிறோம். எதுக்கு 500 டிராக்டர்? எதுக்கு? 2 பேரை ஏற்றிட்டு போகலாம். 500 பேர் இருக்காங்க, 500 பேர் குடியிருப்பான். 2 பேரை ஏற்றிட்டு போகிறதுக்கு டிராக்டரை நிறுத்தி வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்கள் முதல்ல 4000 கோடிக்கு கணக்கு சொல்லுங்க. சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வட்டத்திலேயும் 4000 கோடிக்கு என்ன திட்டம் போட்டிருந்தீங்க? என்ன கழிவுநீர் அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதை சொல்லுங்க. முதல்ல சொல்ல முடியுமா? 4000 கோடியவே காணோம். அப்படி எந்த வேலையும் நடக்கலை. இதில் மெட்ரோ ட்ரெயினுக்கு வேற பள்ளம் தோண்டியாச்சு போகிற இடத்துல எல்லாம். 2 ஒன்றா சேர்ந்த உடனேயே எது பள்ளம் எது குழி படிக்கிற புள்ள விழுகுது. கரண்ட் ஷாக் அடித்து தள்ளி இருக்கிறதுனால அதில் செத்து போகிறான். நம்ம எல்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தண்ணி தேங்குறதுல பிள்ளைங்க குழந்தைங்க விழுறாங்க, வேலை செய்கிறவங்க விழுறாங்க, எல்லாம் விழுறாங்க. விழுந்து செத்து போகிற நிலை. 4000 கோடி ஒதுக்கீடு பண்ணி அதை விட கூவத்தை படகு விடுறானுங்களாம். கூவத்தில் அதுக்கு 1000 கோடி படகு விடுறதுக்கு. கூவத்தில் அந்த படகுல யார் போகிறது? ஸ்டாலின் தான் போகலாம். அவங்க அப்பா பாட்டு பாடின மாதிரி மறக்க முடியுமால? காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரு போன்னு அவங்க அப்பா பாட்டு எழுதினார், மறக்க முடியலமால. அதே மாதிரி கூவத்தை ஆற்றுல ஒரு ஓட்டப்படகு விட்டு அதில் ஸ்டாலினை உட்கார வச்சு, கனிமொழியை உட்கார வச்சு, உதயநிதியை உட்கார வச்சு, இன்பநிதியை உட்கார வச்சு நல்லா ஏழேலோ ஐலசான் பாட்டு பாட வேண்டியதுதான். இத்தனை கோடி ஒதுக்கீடு பண்ணீங்களே, சென்னை சுத்தமாக இருக்கா? என்னைக்கு பார்த்தோமோ அன்னையிலேருந்து இப்படித்தான் இருக்கு. இன்னும் ராயபுரம் பிரிட்ஜை விட்டு கீழே இறங்குனீங்கன்னு வச்சுப்போம், இன்னும் படுமோசமான சூழ்நிலை. திருவொற்றியூர் போகிறதுக்குள்ள பள்ளம்பேடு, எல்லாம் இந்த பக்கத்தில் கொடுகையூர் சைடு பாருங்க, எல்லாம் மோசமான சூழ்நிலையில தான் இந்த சென்னை மாநகரம் ஒதுக்கீடு செஞ்ச பணமெல்லாம் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. மக்களுடைய வரிப்பணம் அத்தனை போயிடுச்சு. நான் கேட்க விரும்புகிறேன், எல்லாம் டெண்டரில் திருடுறீங்க, எல்லா துறையிலையும் ஊழல் பண்ணுறீங்க,
எல்லா துறையையும் ஊழல் பண்றீங்க. ஆனால் திருட எங்கே இருக்கான்னா திமுகவில் தான் இருக்கான். திருட அத்தனை பேர் திமுகவில் தான் இருக்கான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த குடியாத்தத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராம் ஒரு அம்மா, திமுக. அந்த அம்மா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கடைக்கடையாக போய் நகை வாங்குற மாதிரி நடித்து நகையை திருடிட்டு வந்துடுறது, பஸ்ஸில் ஏறுறது, பிக் பாக்கெட் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறது, ஆம்பளைங்க போனாங்கன்னா ஜேப்பில் கை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறது, மிளகாத்தூளை வீசிட்டு கடத்தை எடுத்துகிட்டு வந்துடுறது, 2 வீலரில் போனால் திருட்டு. இதெல்லாம் செஞ்சது யாருன்னு கேட்டால் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் திருடி இருக்காங்க. உடனே அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இப்படியெல்லாம் பண்டிகையிலே தப்பு இல்லையா அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுது, யாரு? திமுக தலைவர் சொல்கிறாங்க. என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் 13 வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சர்வசாதாரணமாக நான் 13 வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிக்கல, நான் என்ன பொறுப்பு? இப்போ பார்த்துட்டீங்க, நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு மிகப்பெரிய ஊருக்கு தலைவராக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். அந்த அம்மா சொல்றாங்க, பதில், நான் 13 வருஷமா திருடிட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட கட்சி பாருங்க. சரி, அந்த அம்மா ஒரு வகையான திருட்டு, இந்த கிட்னியை திருடி இருக்கான் பாருங்க. எங்கேயாவது அடுக்குமா? இது எங்கேயாவது அடுக்குமா? நாமக்கல் பகுதியில், பள்ளிப்பாளையம் பகுதியில், திருச்செங்கோடு பகுதியில் நெசவாளர்கள், அவங்க பாவம் கஷ்டப்படுறவங்க, தறி நெஞ்சாதான் சாப்பாடு. அவங்க கிட்ட போய் ஆசை காட்டி போய் உன் கிட்னியை கொடுத்துரு 10 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்லி, இப்படியே சொல்லி 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 பல கிட்னியை எடுத்து காசு பாதி கொடுத்து கொடுக்காம விட்டான், ஏமாத்திட்டான். அது வெளிச்சத்துக்கே வரல. கடைசியா ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, அவங்க வீட்டுக்காருக்கு கிட்னி எடுக்கணும்னு சொல்லிட்டு பணம் 10 லட்சம் ரூபா பேசி 5 லட்சம் ரூபா வாங்கிடுச்சு. திரும்ப 5 லட்சம் ரூபா கேட்க போகும்போது பார்த்தா, நீ தனலட்சுமி சீனிவாசன் காலேஜுக்கு போ, அங்கே போனால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. திரும்ப இந்த அம்மா அங்கே போயிருக்கு. போய் கேட்டால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த அம்மா டிவியெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுச்சு. கிட்னி திருடுறானுங்க, இங்கே தான் வர்றானுங்க, இங்கே தான் விற்கிறானுங்க, இவ்வளோ கொடுக்குறானுங்கன்னு சொல்லிடுச்சு. அந்த அம்மா டிவியில் பேட்டி கொடுத்துடுச்சு. கடைசியில் அந்த கிட்னியை திருடி வாங்கி வித்தவன் யாருன்னு கேட்டால் மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன்னு பேர். இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்தது தான். நான் இட்டுக்கட்டி சொல்லலை, எங்கள் அண்ணன் பாலகா சொல்லலை, சந்தானகிருஷ்ணன் சொல்லலை, பத்திரிக்கையில் வந்தது தான். இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்தது. 5 லட்சம் கொடுத்துட்டு 5 லட்சம் கொடுக்கலன்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்தோடனே விசாரித்து பார்த்தா திமுக எம்எல்ஏ கதிரவன், அவர் காலேஜில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க, அங்கே திருடி விற்றுருக்கிறான். இதை கேட்டாங்க பத்திரிக்கைக்காரவங்க எல்லாம் போய் அந்த எம்எல்ஏட்ட கேட்குறாங்க, ஏங்க என்னங்க உங்கள் ஆஸ்பத்திரியை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க, கிட்னியை திருடிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவனுக்கு என்ன திமிர் இருந்தா, என்ன ஆணவம் இருந்தா, அவன் சொல்கிறான், கிட்னி திருடி விற்றா எங்களுக்கு 2 லட்சம் ரூபா கிடைக்கும். நல்லா கேளுங்க, நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை. கிட்னியை திருடி விற்றா 2 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். நான் இப்போ வந்த பாருங்க கார், அந்த கார் விலை என்ன தெரியுமா? 12 கோடி ரூபாய். நான் வந்த கார் விலை 12 கோடி ரூபாய். ஒரு கிட்னியை விற்றா எனக்கு 2 லட்சம் தான் கிடைக்கும். இங்கே வந்து நிற்கிறீங்க பாருங்க, உங்க எல்லாருடைய கிட்னி எனக்கு கொடுத்தா கூட நான் இந்த காரை வாங்க முடியாதுன்றான். எவ்வளவு ஆணவம் இருக்கும் பாருங்க, எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரு. திமுக எம்எல்ஏ கொழுப்புல கிட்னியை திருடிட்டு அதை வித்துட்டு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு ஏண்டா திருடுறேன்னு கேட்டா அவன் சொல்றான் பதில், எல்லாரும் கிட்னியை திருடுனா கூட நான் இந்த வண்டி வாங்க முடியாது. நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா, அவ்வளவு மோசமானவனா? அவங்க விரும்பி தானே வந்து கொடுக்குறாங்கன்னு. கிட்னி திருட்டு சம்பவம் ஊரெல்லாம் நாரி போச்சு. திமுகவில் இருக்கிறவன் எல்லாருமே பிரியாணிக்கு சண்டை போடுறான். கடையில் போய்
ஓசி பிரியாணிக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 100 ரூபா 150 ரூபா தான் பிரியாணி, அதுக்கு சண்டை போடுறான். பியூட்டி பார்லரில் போய் அங்கே இருக்கிற பொம்பளைகிட்ட சண்டை போடுறான். இப்படி சாதாரணமான அல்பமான விஷயத்துக்கெல்லாம் திமுக காரனுடைய நிலை இதுதான். நான் தயவு செய்து பெரியவர்களையும் தாய்மார்களையும் கேட்டுக்கிறேன், இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா இனிமேல் யாரும் தப்பிக்கவே முடியாது. இந்த ஆட்சி தொடரக்கூடாது. ஒன்றும் இல்லை, இந்த சென்னையில் இருக்கீங்க நீங்கள் எல்லாம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கரண்ட் பில் எவ்வளோ வருது உங்களுக்கெல்லாம்? கரண்ட் பில் எவ்வளோ வருது? 300 ரூபாய் வந்த கரண்ட் பில்லு இப்போ 5000 ரூபாய். போய் கேட்டால் இபி ஆஃபீஸில் மீட்டரை செக் பண்ணுங்கன்றான். சரி, செக் பண்ணி பார்த்தா ஒழுங்கா வரும்னு பார்த்தா அதுலேயும் தப்பு தப்பா இவன் போட்டிருக்கிறது 5000, அதில் 3000 வருது. எப்பா தப்பு தலப்பா அது அப்படின்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டேன்றான். இபியில் கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குது பார்த்தாலேயே. வணிக வளாகத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வியாபாரிகள் எப்படி கஷ்டப்படுறாங்க. கரண்ட் பில்லு கட்ட முடியாம 5000 10000 வந்த கரண்ட் பில்லு இப்போ 2 லட்சம். 300 ரூபாய் வந்த கரண்ட் பில்லு இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் கட்ட முடியுமா? சாதாரண நடுத்தர குடும்பம். வரி எல்லாத்துக்கும் வரி போட்டானுங்க, குப்பைக்கு கூட வரி போட்டிருக்கானுங்க. குப்பைக்கு வரி எந்த ஆட்சியில்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் கொலை பகவானி படம், அதில் ஒரு பாட்டு பாடுவார், எல்லாத்துக்கும் வரி போட்டிருக்காங்கன்னு ஒரு பாட்டு பாடுவார். அதே நிலைமை தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில். அதே நிலைமை தான், எல்லாத்துக்கும் வரி. நின்னா வரி, உட்கார்ந்தா வரி, நடந்தா வரி. நான் தயவு செய்து சொல்றேன், ஏற்கனவே அண்ணன் ஆற்காடு வீராசாமி சொன்னார், திமுக ஆட்சி போகுதுன்னா அது மின்சார கட்டணத்தை வச்சு தான் போகும்னு சொன்னார். ஆற்காடு வீராசாமி திமுக அமைச்சர், கருணாநிதி முதலமைச்சர், அப்பவே அவர் சொன்னார். இப்ப நான் சொல்றேன், இந்த ஆட்சி போக போகுதுன்னா அதுக்கு மூல காரணம் கரண்ட் பில்லு தான், இபி தான், அதுல சந்தேகமே இல்லை. நான் தயவு செய்து நீங்க பாருங்க, சரியா இருக்கா இல்லையான்னு உங்க வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. எதை எடுத்தாலும் ஏற்றம், எதை எடுத்தாலும் விலை ஏற்றம். விலைவாசி ஏறி போச்சு, கரண்ட் பில்லு ஏறி போச்சு, சொத்து வரி, குடிநீர் வரி, எல்லா குப்பை வரி, எல்லா வரி போட்டா சாதாரணமான மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு நாளா போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்களா? நேற்றுக்கு கூட மதுரையில் பஸ்ல ஏத்துறாங்க, நேற்றுக்கு கூட அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு ஏதாவது விடிவு ஏற்படுத்துறீங்களா? இல்லை. நான் தயவு செய்து கேட்க விரும்புகிறேன், இந்த ஆட்சி தொடர்ந்தால் எந்த பொண்ணும் வெளியில தலை நிமிர்ந்து வர முடியாது, எந்த பொண்ணு வர முடியாது. 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் பாலியல் தொந்தரவு, 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் திருட்டு, கொலை, கொள்ளை. திருடுறதுல எப்படி தெரியுமா? மஃபசல்ல காஞ்சிபுரம் பக்கத்துல எல்லாம் ஏதாவது தோட்டத்துக்குள்ள ஒரு சின்ன குடிசை போட்டு குடியிருந்தாங்கன்னா அந்த பாட்டி காதல கம்பல் இருக்கும், மூக்குத்தி இருக்கும். ராத்திரியோட ராத்திரியா போய் திருட்டு பசங்க காதோட அறுத்துட்டு போறானுங்க, காதோட. ஒரு அரப்பவும் தங்கத்துக்கு அந்த அம்மா உயிர் எல்லாம் இருந்து. இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியலையா? இந்த ஆட்சியில் முடியலையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டாரு, பாலியல் தொந்தரவு உண்டா? புரட்சி தலைவி அம்மா ஆண்டாங்க, பாலியல் தொந்தரவு உண்டா? எந்த பொண்ணுக்காவது பாதிப்பு இருந்ததா? இருக்காது. ஏன்னா அம்மா பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் திறந்தாங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி அடிச்சா கூட உடனே சேலையை மடிச்சு கட்டிட்டு அவ கேட்டா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு, பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு அவ்வளவு தைரியம் இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் எங்க பார்த்தாலும் பாலியல் தொந்தரவு தான். ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனா பாலியல் தொந்தரவு, வீட்டு வேலைக்கு போனா முதலாளி பாலியல் தொந்தரவு, கடை வேலைக்கு போனா அங்க தொந்தரவு,
6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் பாலியல் தொந்தரவு. நான் தயவு செய்து கேட்டுக்கொள்வதெல்லாம் 2026 பொது தேர்தல் வரவிருக்கிறது. தப்பி தவறி கூட நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. அவங்க வேற கணக்கில் இருக்கிறாங்க. அந்த கணக்கை முறியடித்து மக்கள் புரட்சியாக நீங்கள் எழுந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர் வந்து முதல்ல இந்த வரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அண்ணன் தீர்வு காண்பார். அவரே சொல்லி இருக்கிறார் பொதுக்கூட்டத்திலே, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் வரும், மிக்சி கிரைண்டர் ஃபேன் வரும், லேப்டாப் வரும், ஸ்கூட்டி வரும், பெண்களுக்கு எல்லா சலுகையும் அம்மா கொடுத்த அத்தனையும் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் திருமணத்திற்கு பட்டுச்சேலை வழங்குகிறேன் சொல்லி இருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அம்மா அவர்கள் என்னென்ன திட்டத்தை எல்லாம் விட்டுவிட்டு போனாரோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்ந்து செய்வேன் என்கிற உத்தரவாதம் தந்திருக்கிறார். அவருடைய பேச்சை நீங்கள் நம்பி அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அம்மாவின் ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலே மீண்டும் வளரச் செய்ய உங்களுடைய ஆதரவை அண்ணன் எடப்பாடியாருக்கு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு அண்ணன் பாலகங்கா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.